வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்துல, அதாவது சித்திரை மாசம் 31 அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்தது 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாட்கள் குரு பகவான் அதாவது மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரே ஒரு இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசியில மட்டும்தான் குரு பகவான் உச்சமடைவார். நீச்சம்னா என்ன, உச்சம்னா என்ன? நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல செயல் இழந்துட்டாரு, அந்த கிரகம் இடத்துல வேலை செய்யாது அப்படின்னு சொல்றது நீச்சம். உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம், நமக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்க போறாரு, நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்க போறாரு, அதுதான் கரெக்டான்றது இந்த உச்சம். பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குரு பகவான் பொதுவா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. இது உங்களுக்கு சாதகமா பாதகமான்னு பார்த்தா இதுவும் உங்களுக்கு சாதகம் தான். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு கிரகம் 12ஆம் இடத்துல போய் மறையக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஒரு கிரகம் போய் 12ல மறையிற கிரகம் வேலை செய்யாது. இது ஜோதிட சாஸ்திரம், இது உண்மை. ஆனா உங்க ராசியில தான் அதாவது குரு பகவான் உச்சம் அடைகிறார் இல்லையா, அதனால உச்சப்பட்ட குரு 12ஆம் இடத்துல வந்த பெருசா ஒண்ணும் உங்களுக்கு நஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டார், சுப விரயத்தை கொடுப்பாரு. நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க, சுப விரயத்தை கொடுப்பார். சுப விரயம்னா என்ன? வீடு கட்டக்கூடிய யோகம், மண்ணு மனம் வாங்கக்கூடிய ஒரு தருணம், இடம் வாங்குற யோகம், அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு நேரம், அதே மாதிரி வீடு வாங்குறதோ கட்டுறதோ ஆல்ட்ரேஷன் பண்றதோ, இந்த மாதிரி மண்ணு மன பூமிக்கு சம்பந்தப்பட்ட சுப விரயம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வராரு. சரிங்களா? ஏன்னா உங்க ராசியில குரு 12ஆம் இடத்துக்கு விரைய குருவும் உட்கார்ந்தாலும் கூட, ஆனா உங்க வீட்டுல உச்சமடைகிற குரு பகவான் பாத்தீங்கன்னா மறைகிறத சுப விரயத்தை தான் கொடுப்பாரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2.5 வருட காலமா 7 சனியில அஷ்டமத்து சனி அப்படின்னுட்டு ஒரு சனி பகவான் உங்களை பிடிச்ச ஆட்டுன்னு ஆட்டிட்டு போயிட்டாரு. அதுல இருந்து நீங்க மீண்டு வர்றதுக்கே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பாடுபடுற அளவுக்கு இருக்குது. அப்படியேப்பட்ட ஒரு நேரத்துல உங்களுக்கு இந்த குரு பகவான் விரைய குருவை சுப விரைய குருவை உங்களுக்கு கொடுக்கிறார். நிறைய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, வரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சோம்னா கடனானா கூட அந்த கல்யாணம் மிச்சம் இல்லையா, அதுதான் சுப விரயம். சொந்த வீடு வாசல் இல்லாம வாடகை வீட்டுல இருந்துகிட்டு, சொந்த வீடு இருந்தும் புரோஜனம் இல்லாம எடுத்து கட்ட முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு குழப்பத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் விரைய குருவோ வரக்கூடிய தருணம் கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன். 2026 6வது மாசம் 1ஆம் தேதிக்குள்ளார உங்க வீட்டுல சுப விரயம் கண்டிப்பா நடக்கும். அந்த சுப விரயம் நடக்கும்னா நீங்க அசையாத சொத்துக்கள் பண்ணிக்கோங்க, அசையும் சொத்துக்கள் வேண்டாம். அசையும் சொத்துன்னா வண்டி வாகனம் வாங்குறது, மாத்துறது, ஆல்ட்ரேஷன் பண்றது, இந்த மாதிரின்றத பாத்தீங்கன்னா அசையும் சொத்துக்கள் வேண்டாம். கிணறு வெட்டுறது, போர் போடுறது, 10 ரூபாய் பணம் வட்டிக்கு கொடுக்கறது, ஜாமீன் எழுத்து போடுறது, கூட்டுத்தொழில் பண்றது, எதிர்பார்ப்பு வேண்டாம். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி இப்பதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியில இருந்து வெளியில வந்திருக்கிறீங்க. அதனால மீண்டும் இன்னொரு கண்டத்துல போய் நீங்க சிக்கிக்க வேண்டாம். அதனால கொள்ளைக்கு போனா கூட கூட்டு வேண்டாம், தனிச்சு ஒரு காரியத்தை பண்ணுங்க, உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா சொல்றேன் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, கையில காசு இல்லை அப்படின்னா கடனுடனே வாங்கியாவது நான் சொல்ற மாதிரி சுப விரையம் ஒண்ணு வாங்கி போடுங்க. சரிங்களா? ஒரு இடம் வாங்கி போடுங்க, தப்பு இல்லை. செலவானாலும் கடனாலும் இடம் உங்களுக்கு மிச்சம் தானே. அப்படி ஏன் கடன் பட்டு வாங்கணும்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பணம் வேற வகையில அழிச்சிட்டு போயிடுவான். விபத்து, தண்டம், நஷ்டம், குழப்பம், இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவான். முடிஞ்ச வரைக்கும் சுப விரயத்தை பண்றதுக்கு பாருங்க கடகராசிக்காரங்களுக்கு.
சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு. 6ஆம் இடம்னா தனுசு ராசிக்கும், 9ஆம் இடம் அப்படின்னா பாக்கியஸ்தானத்துக்கும், அதாவது மீன ராசிக்கும், தனுசு ராசி மீன ராசி இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு தான். அப்ப 6ஆம் இடம் அப்படின்றது, அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம். அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சொந்த தொழிலுக்கு 10ஆம் இடம் நம்ம பாருன்னு சொல்றோம். அப்ப இந்த 6ஆம் இடம் அடிமை தொழிலுக்கு அதிபதி இந்த குரு தான். அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் இந்த குரு தான். அப்ப இந்த 2 இடத்துக்கும் நல்லா இருக்கணும்னா உங்க சுயச்சாதகம் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ஜாதகத்துல குரு வந்து எங்க இருக்கிறாரு? உச்சமா இருக்கிறாரா, நீச்சமா இருக்கிறாரா, பகையா இருக்கிறாரா, இல்ல நட்பா இருக்கிறாரா, ஆட்சியா இருக்கிறாரான்றத முதல்ல நீங்க பாருங்க. ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் 100% உங்களுக்கு நல்ல நிலைமையில உங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்தாதான் உங்களுக்கு இந்த விரைய குரு உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதனால நீங்க அதாவதுன்றது ஆசைக்கு மீறி, சக்திக்கு மீறி, தகுதிக்கு மீறி ஒரு காரியம் இப்ப பண்ண வேண்டாம். விரலுக்கு தகுந்த வேக்குமா வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது, அது வரைக்கும் உள்ளார பண்றதுக்கு பாருங்க. இல்ல 1 லட்சம் ரூபாய் இருக்குது, 1 லட்சம் ரூபாய் கடன் பட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒரு காரியத்தை பண்ணலாம் நினைச்சீங்கன்னா அவசரப்பட்டுட்டுமோ அப்படின்னு பின்னாடி கண்டிப்பா சொல்றேன், நீங்க யோசிப்பீங்க. சரிங்களா? அதனால இந்த விரைய குரு கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. படிப்புக்கு காலேஜ் ஸ்கூலோ மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வீட்டுட்டாவே வெளியில போக நினைக்கிறீங்களா? ஹாஸ்டல்ல போய் படிக்கல நினைக்கிறீங்களா? தப்பு இல்லை, மாறுறது நல்லதுதான். விரைய குரு வரக்கூடிய தருணத்துல இடம் மாற்றம் நமக்கு நன்மை தான் கொடுப்பாரு. புரியுதுங்களா? அது காலேஜா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல் படிப்பா இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போற மாதிரி இருந்தாலும் சரி, ஏதாவது இடம் மாறலாம், தாவு மாறலாம், இந்த மாதிரி மாத்திரலாம்னு நினைச்சீங்கன்னா கேட்கவே வேண்டாம், கண்டிப்பா மாறிடுங்க. சரிங்களா? அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தொழில் தொடங்கலாம், ஏதாவது ஆரம்பிக்கலாம்னா கண்டிப்பா இப்ப வேண்டாம். ஏன்னா விரைய குருவா இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு ஒரு வகையில தடங்கள் கொடுத்துட்டு தான் இருப்பாரு. அதனால உங்க ஜாதகத்தை பாருங்க, ஜாதகம் நல்லா இருந்ததா கண்டிப்பா அந்த வேலையை நீங்க ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுப விரையும் பண்ணக்கூடிய ஒரு நேரத்துல நான் சொன்ன மாதிரி அந்த சுப விரையும் அசையாத சுப விரையமா இருக்கணும், அசையும் சுப விரையும் வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா செயல்களில் வேகம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம், நீங்க செய்யற காரியத்துல வேகம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த விரைய குரு. அதனால எப்படி பார்த்தாலுமே உங்க மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, ஒரு திகிரிய, நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு வேகத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விரைய குரு உங்களுக்கு இப்ப வராரு. அதனால யாராவது விரைய குரு உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல வேண்டியதில்லை, சுபவிரையும் பண்ணட்டா உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பா கூட போயிடும். சரிங்களா? இருந்தாலுமே நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு மேற்கொண்டு புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கறீங்களா? உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து யாருன்னா செவ்வாய், மங்களக்காரகன் தான் உங்களுக்கு புத்திரக்காரகனா இருக்கிறாரு. அப்போ உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கிறாரா அது முதல்ல நீங்க பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாங்கல்யத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு சனி பகவான் தான். அந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்காரா? குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கணும்னா செவ்வாய் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும். திருமணம் நல்லா இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில சாதிக்கணும், வாழணும், வளரணும், 4 காசு சம்பாதிச்சு மிச்சப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். ஏன்னா அவருதான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி, லாபஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். சரிங்களா? இது போக உங்களுடைய திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த உடைய கட்டான்றது வந்து குரு பெயர்ச்சி உங்களுக்கு விரைய குருவா இருந்தாலும் நல்லதுதான் கொடுப்பாரு, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிப்புக்கும் தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் உங்களோட வாழ்வாதாரத்துக்கும் நல்ல ஒரு வழியை காட்டிடுவாரு. கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ற மாதிரி கொஞ்சம் கரடமுரடாதான் இருக்கும். அது நீங்க சூதானமா கரெக்டா எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த 25 to 26 இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை கொடுத்தே தீர்வாரு, இதுல மாற்றம் இல்லை. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைய போறார். அப்ப மிதுன ராசியானது உங்க ராசிக்கு 12ஆம் இடமான
மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் வர இருக்கிறார். 12ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வர்றது யோகம் தானா அப்படின்னாக்கா, இந்த கடகராசி என்பவர்களுக்கு 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியுமா வரக்கூடிய நபர்கள் யாருனாக்கா, இந்த குரு பகவான் கடகராசி என்பவர்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் இந்த குரு பகவான் வரப்போகிறார். ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து தசையை நடத்த போகிறார். அப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எதை மாதிரியான பலன்களை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நடக்க போகுது இந்த கடகராசி என்பவர்களுக்குன்ற அமைப்புகள் தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வருடத்தில் இந்த ஒரு வருடத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை நம்ம ஒரே விளக்கங்களாக சொன்னால் எந்த நேரத்தில் நல்லது நடக்க போகுது, எந்த நேரத்தில் கெட்டது நடக்க போகுது, எந்த நேரத்தில் கவனமாக இருக்க போகணும் அப்படின்றது குறிப்பிட்டு உங்களுக்கு தெரியாதல்லவா? அப்போ அதனால் குறிப்பிட்டு ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுக்கணுன்றனால இந்த வருடத்தை நான் 3ஆக பிரிச்சுக்க போகிறேன். அதாவது ஒரு கிரகமானது ஒரு ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள், அதிசாரத்தில் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள், வக்ரத்தில் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள்ன்றது 3ஆக பிரிச்சுக்கிட்டு சொல்ல போகிறேன். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரலும் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசியில் இந்த 5 மாதம் 14 நாட்கள் இந்த குரு பகவான் வீற்றிருக்க போகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வீற்றிருக்க போகிறார். 12ஆம் இடமானது பார்த்தீங்கன்னாக்கா அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடம், பஞ்சனை சுகத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ 12ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எதுவோ அது சார்ந்த விஷயத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போறீங்கன்று விதிங்க. அப்போ 12ஆம் இடமானது பஞ்சனை சிவம் அப்படின்னால கடகராசி என்பவர்களுக்கு உண்மையாலுமே சொல்ல போனாக்கா கடந்த ஒரு 2.5 வருட காலகட்டத்தில் அஷ்டமச்சனியின் பாதிப்புகளில் பெரிய லெவலில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக கணவன் மனைவி உறவுகளை பிரிவுகளும் பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடியப்பட்ட நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. வெகு நாட்களில் திருமணமும் நடைபெறாமல் இருந்திருக்கக்கூடிய நபர்களில் இந்த கடகராசி என்பவர்களும் இருந்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருட காலகட்டத்தில் 12ஆம் இடத்திலிருந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போறார். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒருவர் புரிந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்க போறார். அதே நேர காலகட்டத்தில் அந்நிய தேசம், அந்நிய நாட்டுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். இந்த தாய் நாட்டை விட்டு அந்த அந்நிய நாடுகளில் போய் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பேர் புகழ் கௌரவத்தை கொடுக்க போறார். அதிலும் குறிப்பாக இந்த ஐடி துறை சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள், பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறை, ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பில் வளர்ச்சிகளை ஏற்படுத்த போறார் அப்படின்ட்டு விதிங்க. எதன் அடிப்படையில் சார் இந்த துறைகளை மட்டும் வளர்ச்சி அடைய போகுதுன்னு சொல்றீங்கன்னாக்கா, அவர் வரக்கூடிய இடம் இந்த மிதுன ராசி. மிதுனமானது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பை சொல்லலாம். பத்திரப்பதிவு, எழுத்துத்துறை, ஆசிரியர் பணி, இது எல்லாமே இந்த மிதுன ராசி கொடுங்க. அப்போ ஆசிரியர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் ஏற்படும், பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், இந்த பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய முக்கிய பொறுப்புகள் வழங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அந்த நேர காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் அந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தான் அதில் நீங்கள் கால் பதிக்க போறீங்க அப்படின்றத தெளிவாக நீங்கள் நம்பிக்கிறது ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும். முக்கியமாக வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது என்று விதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவின் பார்வையானது உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு அந்த காலகட்டத்தில் படும். 4ஆம் இடம் வீடுமனை வாசல், வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ தாயாரின் உடல்நிலை சொல்லக்கூடிய இடம். அப்போ தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம். வீடுமனை வாசல், வண்டி வாகன யோகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். கடகராசி என்பவர்கள் யாரும் படிப்பில் ஒரு பின்தங்கி இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் படிப்பில் ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சிகளை எட்ட போறீங்க அப்படின்ற சொல்லலாம். ஏதாவது படிப்பில் படிச்சுட்டு உத்தியோகத்துக்காக எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. ஒருவேளை கடகராசி என்பவர்களால் வீடுமனை வாசல் வாங்கணும் கட்டணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் வாங்குங்க. பழமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையான வீடுகள் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும். அடுத்த இந்த குருவின் பார்வையானது உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு படுறதுனால 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்படின்ற விதிங்க. உத்தியோகம் அப்படின்னால அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடும். அதே 6ஆம் இடமானது தனியார் துறை வேலைவாய்ப்பை காட்டிலும் சொந்த தொழில் சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடங்க. அப்போ சொந்த தொழிலில் ஏதாவது சைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக சொந்த தொழில் செய்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்குன்ற விதிங்க. அடுத்ததான் இந்த குருவின் பார்வையானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு படப்போகுது. அப்போ 8ஆம் இடமானது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட ஆயிலையும் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அதே மேலே வம்பு வழக்கு, சட்ட சிக்கல்கள், நோய் சார்ந்த விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த குரு பகவான் பார்த்தாலே அந்த இடம் புனிதமடைகின்றீங்க. அப்போ நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது.
திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அந்த நேர காலகட்டத்தில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் அதிசாரமாக வருகின்ற அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு கடக ராசிக்கே வரப்போகிறார். அப்போ ஜென்மத்தில் அந்த 1.5 மாத காலம் இருக்க போகிறார். அந்த நேர காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கூடிய அமைப்புகள் உருவாகணும். அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க ராசிலேருந்து 5ஆம் இடத்துக்கு பார்க்கறனால குழந்தைகள் உங்களோட சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அந்த 1.5 மாத காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். குழந்தைகிட்ட மிகப்பெரிய லெவலில் நீங்கள் எதுவும் சண்டை சச்சரவுகள் வச்சுக்க கூடாதுன்றீங்க. கணவன் மனைவி உறவுகளையும் கவனமாக இருக்கணும். சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு சில பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. யார்கிட்டையும் கவனமாக பேசணும். 9ஆம் இடத்தை அந்த நேரத்தில் குரு பகவான் பார்ப்பார். தந்தைக்கும் உங்களுக்கும் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுலேருந்து மீண்டு வரத்துக்கு நாவடக்கத்தை மெயின்டைன் பண்ணாவே போதுமானதுன்றீங்க. அப்போ குறிப்பாக சொல்லணும்னாக்கா அந்த 1.5 மாதம் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 தேதி காலகட்டம் வரலும் அதிசாரத்தில் கடகராசியில் சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ள வேண்டும்ன்றீங்க. அதே வேளையில் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் அதிசாரத்தில் வந்த இந்த குரு பகவான் திரும்பவும் பின்னோக்கியே போய் வக்ரமாகி பின்னோக்கி அதே மிதுன ராசிக்கு சென்றுவார். அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விட்டகுரு தட்டகுரன்னு சொல்லக்கூடிய நான் முன்பு சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்களும், அந்நிய நாட்டில் உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டமும், சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்புகளும், முக்கியமாக இந்த மஞ்சள் வண்ண நிறங்கள் மஞ்சள் வண்ண பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு, தங்க நகை வியாபாரிகளுக்கு அந்த நேர காலகட்டத்தில் அபரிவிதமான தங்க நகை விற்பனை ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதுலேயும் குறிப்பாக இந்த வருட காலகட்டத்தில் அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரலும் அதிசாரமாக இந்த குரு பகவான் இந்த இதில் வரக்கூடிய காலகட்டத்தில் தங்கத்தின் விலை குறையும். அந்த தங்கத்தின் விலை குறையும் போது மக்களானது அதிகமான தங்க நகைகள் வாங்க போவாங்க. தங்க நகைகள் குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த நேரத்தில் தங்க வியாபாரிகளுக்கு வியாபாரங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதனால் அந்த நேர காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்க. அந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கறனால வெகுநாட்டில் ஒரு அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு உங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். தந்தை வழி சொத்துனால பிரிக்காத சொத்துக்களை தன்னை பிரித்து அதுக்கான சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி தரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெகுநாட்டில் திருமணமே நடக்கல சார். கடந்த அஷ்டமச்சனின்னு சொன்னாங்க. எங்களோட வாழ்க்கையில் 3 வருடமாக யோசிச்சுட்டே நிற்கிறேன், திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஒன்றுமே அமைய மாட்டேங்குது. இன்றைக்கி வருது, ஒரு பொண்ணு பார்க்குறோம், பேசுகிறோம், அப்போ சரின்றாங்க, அப்புறம் விட்டு போகுது. இப்படியே 3 வருஷம் போகுது. தவிர நடக்குமா நடக்காதான்ற ஏக்கத்தில் நின்றுருக்கோன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வருகின்ற 2025 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து 2026 ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளார கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்தே தரும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு செய்தே தருவீங்க. குழந்தை இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான அமைப்புகள் உருவாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதனை மிகுந்த காலகட்டமாக உருவாகும். இந்த நேர காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5க்குள்ளார தங்க நகைகளை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். தங்கத்தின் விலையானது வீழ்ச்சி அடைய போது அந்த நேரத்தில் வாங்கி குவிக்கக்கூடிய அமைப்புகள் முயற்சி எடுத்து பாருங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம். முயற்சி எடுங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். காலங்கள் எப்போதுமே மாறிக்கொண்டே இருக்கும். வெற்றி ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் அல்ல, தோல்வியும் ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் அல்ல. அப்ப கண்டிப்பாக கடந்த காலங்கள் கடகராசி கண்ணீர் விட்ட காலங்கள், துன்பத்துக்குரிய காலங்கள், துயரத்துக்குரிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பயிற்சியில் போயிடுச்சு. எல்லாமே உங்களுக்கு சனி பயிற்சியில போயிடுச்சு. இனிமேல் வரக்கூடியது காலங்கள் சொர்க்க பூமி ராஜ யோக வாழ்க்கை தான் உங்களுக்கு. உங்களுடைய ராசிக்கு 12ல குரு இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 12ல குரு இருக்கிறனால பயப்பட வேண்டாம். சுப விரய செலவு திருமணம்னால வராமல் இருந்தது சுப விரயமா ஆக்கிக்கணும். சுப வர செலவு ஆக்கிக்கலாம். சுப விரயம் ஆக்கிக்கிட்டா பிரச்சனை கிடையாது. அயன சயன போக 12 தானே. அது 12ல குரு இருக்கிறதுனால தப்பு கிடையாது. திருமண நோக்கங்கள், காதல் விவகாரங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் வந்துடும். ஏன்னா உபயம் வெளிநாட்டு பொண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய. இந்த மிதனம்ங்கிறது காற்று. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் என் கண்மணியா இருக்கிற நேயர் பெருமக்களுக்கு. எது மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3க்குமே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த வகையில நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்கும் இந்த காலம். அப்ப கடகத்துக்கு என்ன செய்யணுயா? அப்ப கடகத்துக்கு என்ன செய்யணும்? நீர் சம்பந்தப்பட்ட தொழில், மீன் சம்பந்தப்பட்ட தொழில், சங்கு சம்பந்தப்பட்ட தொழில்,
அதாவது தானியங்கள் அத்தனையும் உங்களுக்கு தான். வெள்ளை சம்பந்தப்பட்ட தொழில் அத்தனையும் உங்களுக்கு தான். வெளிநாட்டுக்குரிய ஃபுல்லாக வெளிநாட்டுக்குரிய என்டர்டைன்மெண்ட், வெளிநாட்டுக்குரிய டிராவல்ஸு, வெளிநாட்டுக்குரிய ஒர்க்கு, வெளிநாட்டுக்குரிய ப்ராக்ரஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு தான். எல்லாமே உங்களுக்கு தான். அப்படிப்பட்ட கடகராசி நேருக்கு அம்மாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பாசத்தை மிஞ்சினது கடகத்துக்கு வேற எதுவும் கிடையாது. ஆராய்ச்சி அறிவுக்குரியது. இப்படிப்பட்ட கடகராசி நேயருக்கு மேற்கண்ட தொழிலை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. அப்போ கடகராசிக்கு கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு 12ல் இருந்தாலும் போகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். ஏன்னா இப்போ சனி பயிற்சி முடிஞ்சு அடுத்து ராகுகேது பயிற்சி இருக்குது. ராகுகேது உங்களுக்கு நல்லது செய்யும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பலன் உண்டு, அதில் மாற்று கருத்து அல்ல. கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா இவ்வளவு நாள் பட்ட துன்பத்துக்கு எப்படிலாம் நீங்கள் இருக்கணும். அப்போ அதே மாதிரி முதல்ல 11/5 மிருகசீரிச நட்சத்திரத்தோட சாரம் வாங்கும்போது உங்கள் ராசிநாதன் நீச்சமாயிருக்காரு. நீச்சமான அது நீசபங்க ராஜ யோகமாக தான் மாறும். மிருகசீரம் தான் உங்களுடைய செவ்வாய் நட்சத்திரம் தான். செவ்வாய் யாரு? கடகத்துக்கு பாக்கியாதிபதி. குழந்தைய தான் கொள்ள மாட்டோம். அடுத்த சாரம் திருவாதிரை போது எச்சரிக்கையாக இருக்கணும். திருவாதிரை போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கடுத்து மிருகசீரிசம் தான். அதுக்கடுத்து புனர்பூசம் 1, 2, 3 புனர்பூசம் 4ஆம் மாதம். அப்போ அந்த வகையிலே கண்டிப்பாக புனர்பூசத்தில் வரும்போது இன்னும் சிறப்பாக உங்களுக்கு செயல்படும். ஏன்னா குரு மங்கள யோகத்தை கொடுக்கும். அந்த சாரம்ங்கிறது என்னது? உங்கள் மங்களத்தை கொடுக்கக்கூடியது. சாரம்ங்கிறது குரு மங்களத்தை கொடுக்க. ராகுக்கு தான் பாவி, ராகுக்கு தான் பகைக்கிறார். உங்களுக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடாது. ஆக புதிய தொழில் கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். சாரம் தான் பேசும். சப்போர்ட் இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட தங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு டானிக்கு மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. கும்பகோணம் அருகில் உள்ள கற்கடேஸ்வரர், அதே மாதிரி ஆயிலின் நட்சத்திர கற்கடேஸ்வரர், அதே மாதிரி மயிலாப்பூரில் உள்ள எம்பெருமான் கற்பகம்பாள், இதெல்லாம் நீங்கள் ஏன்னா அது பூரமே கடகராசிக்கு ஆயிலின் நட்சத்திரத்துக்குரியது, புதனுக்குரிய ஸ்தலங்கள். பூசம் பழனி, புனர்பூசம் திருநெல்வேலி, நெல்லையப்பர், இப்படி கோயிலெல்லாம் சென்று வழிபாடு கண்டிப்பாக அந்த உங்களுடைய நட்சத்திரம், உங்கள் ஜென்ம நட்சத்திரம் எந்த வழிபாட்டுக்கு போனாலும் குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. குலதெய்வத்தை முடிச்சுட்டு குலதெய்வத்தை சுற்றுங்க. குலதெய்வத்தை 16 பிரதர்சனம் சுற்றுங்க. இழுப்பெண்ணை வாங்கி போடுங்க. 16 அகல் விளக்கு போடுங்க. கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபாடு முடிச்சுட்டு அப்படியே குலதெய்வம் கோயிலுக்குள்ளே ஒரு பிள்ளையார். என் குழந்தைக்கு கல்யாணம், என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகி புத்திரன் குழந்தை இல்லை, குழந்தைய கொடுக்கணும். தொழில் இல்லை, என் பையனுக்கு தொழில் இல்லை, தொழிலை கொடுக்கணும். எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்காங்க. வேண்டிக்கிட்டா அப்படி வேண்டிக்கிட்டு அப்புறம் தான் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு கோயிலுக்கு போகணும். அப்படி வேண்டிக்கிட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திர கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஒரு நல்ல வழியை கிடைக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தயவு செய்து கடகராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தை மறந்துருங்க. கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நம்ம வாழ முடியாது. கடந்த காலத்தை மறந்துருங்க. கடந்த காலத்தை மறந்துட்டு இனிமேல் வரக்கூடிய உங்கள் ராசிக்கு ராகுகேது பயிற்சியும், பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு ராகுகேது பயிற்சியும், இன்னும் சொல்லப்போனால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன் சனி பயிற்சி ஹெல்ப் பண்ணுது? அவ்வளோ தூரம் உங்களை கொன்னுருச்சு, அவ்வளோ தூரம் உங்களை துன்பத்தை கொடுத்துருச்சு, துயரத்தை கொடுத்துருச்சு, எதுக்குமே மிச்சம் கொச்சம் வைக்கலை. அப்போ சனி அந்த 2.5 வருஷம் அஷ்டமத்து சனியில் பட்ட பாட்டுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கணும்ல, அதுதான் இப்போ அதுக்குரிய நேரம் இப்போ வந்துருச்சு. அந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். மேற்கண்ட வழிபாடு மட்டும் செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டாகும். புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆயில்யம், இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி நண்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருந்த குருவான் இப்பொழுது விரயஸ்தானத்துக்கு வருகிறார். பொதுவாக குருவான் ஒரு சுப கிரகம். அவர் விரயஸ்தானத்தில் வருவது உங்கள் குடும்பத்தில் சுப விரயங்கள் நடக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. விரயஸ்தானத்தில் வந்து விட்டால் என்ன தீங்கு நிகழுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
என்றால் இதுவரை உங்களுக்கு அஷ்டம் சனி இருந்தது, அந்த அஷ்டம் சனியும் விலகிவிட்டது. மேலும் குருவானும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து நன்மைகளை செய்வதாகத்தான் இருக்கிறார். என்றால் உங்கள் ராசிக்கே யோகாதிபதி குரு, அவர் விரயஸ்தானத்தில் இருப்பது சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும், அதாவது 2, 5ஆம் இடங்களோ, 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த ஸ்தானத்தில் இருந்தால்தான் குருபலம். உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் நிச்சயமாக திருமணத்தை நடத்தி கொடுப்பார். அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய காலமாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்கள் இருக்கிறது. இந்த 3 மாதங்கள்ல வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் அவசியமாக நீங்கள் மருத்துவ செலவு செய்ய வேண்டும். மருத்துவ செலவு செய்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்திக்காக செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். கவலைப்படாமல் தொழில் விருத்தி செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு அடுத்த வருடம் சிறப்பாக இருக்கிறது. இந்த வருடம் உங்களுக்கு நல்ல படிப்பினையை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதன் மூலமாக அடுத்த வருடம் உங்களுக்கு நல்ல லாபம் வர காத்திருக்கிறது. தொழில் விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம். ஆனால் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த கடகராசியை பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு பொருளாகவோ அல்லது பணமாகவோ கடன் கொடுத்தால், அதுவும் முக்கியமாக தொழில் ரீதியாக கடன் கொடுத்தால் அந்த கடன் திரும்பி வருவதற்கு மிக மிக அதிகமாக 1 வருடத்துக்கு மேல் காலதாமதமாகும். ஆகவே கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த கடகராசியில் வந்த உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் செய்யப்படுவார்கள். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். மேலும் வேறு கம்பெனி மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கின்ற கம்பெனியை விடாமல் வேறு வேலை கிடைக்கும் வரை சிறிது பொறுத்திருங்கள். வேறு வேலை கிடைத்த பிறகு இருக்கின்ற கம்பெனியிலிருந்து வெளியே வரலாம். இருக்கின்ற கம்பெனியிலிருந்து வெளியே வந்து அதன் பிறகு வேறு வேலை தேடுபவர்களுக்கு 2-3 மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் மிகவும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஏனோ தானோ என்று படித்தால் மதிப்பெண்கள் பெற முடியாது. மேலும் மாணவர்கள் தனியாக படிப்பது நல்லது. கூட்டாக மற்ற மாணவர்களுடன் கூட்டாக படித்தால் குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார்கள். ஆகவே தனியாக படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். விவசாயிகள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று தெரிந்து அதன் பிறகு அந்த பொருளை மாத்திரம் நீங்கள் பயிரிடுவது மிகவும் சிறப்பானது. உங்களுக்கு தோன்றிய பொருட்களை எல்லாம் நீங்கள் பயிரிட்டால் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அரசியல்வாதிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. தேவையற்ற மனக்குழப்பங்கள், தேவையற்ற வழக்குகள் உங்கள் மீது பாய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கடகராசி, கடக லக்னத்திலே பிறந்த அரசியல்வாதிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவருடன் பேசும்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலைஞர்களுக்கு இந்த வருடம் பெரிய முன்னேற்றம் என்பது கிடையாது. அவர்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு புதிய முயற்சிகளை செய்யலாம். அதில் ஓரளவு நன்மைகளை பெற முடியும். இந்த கடகராசியில பிறந்த பெண்களுக்கு என்று பார்த்தால், இந்த கடகராசியில் இருந்த பெண்களுக்கு கணவன்மார்களுக்கு சிறிது ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதற்கு தக்க மருத்துவம் என்பது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களே கிடைக்கும். என்றால் இந்த 3 மாதத்திலே குருபான் அதிசாரமாக உச்ச வீட்டுக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு வருகிறார், உச்ச வீட்டுக்கு வருகிறார். உச்ச வீட்டுக்கு வருவதனால் அப்போதுதான் நல்ல மருத்துவம் கிடைத்து உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மனை வாங்கும் போது வில்லங்கம் எப்படி இருக்கிறது என்று சரி பார்த்து அதன் பிறகு வீடு மனை வாங்குவது நல்லது. வில்லங்கம் சரி பார்க்காமல் வீடு மனை வாங்கிவிட்டால் பிற்காலத்தில் வழக்குகள் பாய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த குரு பேச்சின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதனால் மாணவர்கள் ஓரளவு கருத்துடன் படித்து தனியாக படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மேலும் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. எதிரிகளை வெல்வதற்காக, போட்டியிலே வெல்வதற்காக நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆனால் வெற்றி உங்கள் பக்கம் கிடைத்தாலும் சிறிது கால தாமதமாகத்தான் இந்த வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குருவான் பார்வையிடுகிறார். 8ஆம் இடத்தை குருவான் பார்வையிடுவதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அந்த மருத்துவத்தின் மூலமாக நீங்கள் ஓரளவு ஆரோக்கியத்தை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய குரு பயிற்சியாகத்தான் இந்த குரு பயிற்சி இருக்கிறது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக கடகராசியில் பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு
பொதுவாக புத்திரகாரகன், கல்விகாரகன், ஞானகாரகன், தனகாரகன், பக்திகாரகன், தயைகாரகன் என்றெல்லாம் காரகனாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யுங்கள். அந்த யாத்திரையின் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். குழந்தைகளுக்காக செலவினங்கள், அதாவது படிப்புக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக உயர்கல்வி பெறுவதற்காக, குழந்தைகளுக்காக, கல்விக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் குழந்தைகள் நிச்சயமாக நல்லபடியாக படித்து முன்னேறுவார்கள் என்பது உறுதி. இந்த காலகட்டத்திலே மற்றவரிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டும். அதாவது வெளிநாட்டில் வேலை வாங்கி தருகிறேன் என்று சிலர் பணம் கேட்பார்கள். விரயஸ்தானத்துல குருபான் இருக்கிறார். அந்த குருபானுக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஆகவே மற்றவர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த குரு பயிற்சிக்காக ஒரு முறை சிறு வயதில் இருப்பவர்கள், அதாவது படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் ஒரு முறை ஆலங்குடி சென்று அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட்டு வர வேண்டும். நடு வயதில் இருப்பவர்கள், திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் ஒரு முறை திட்டை சென்று அங்கே இருக்கின்ற குருபானை வணங்கிவிட்டு வர வேண்டும். தொழில்துறையிலே வெற்றி பெற விரும்புபவர்கள் அவசியம் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று அங்க முருகப்பெருமனையும் தட்சிணாமூர்த்தியும் பெருமாளையும் வணங்கிவிட்டு வர வேண்டும். இந்த வழிபாட்டின் மூலமாக ஓரளவு நன்மைகளை பெற்று இந்த கடகராசி நன்மைகளை அடைவார்கள். மேலும் உங்கள் ஊரிலே இருக்கின்ற குருபகவானுக்கு பிரதி வியாழக்கிழமை என்று நடுப்பகல் 12 மணி அளவில், அதாவது உச்சி காலத்திலே 11 முதல் 12 மணிக்குள் நீங்கள் உச்சி காலத்திலே நெய் தீபம் ஏற்றிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி.